இஃப் த டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ m/n கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஏவும் பியும் m/n ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? mxன்னு எழுதிக்கலாம். பியை எப்படி எழுதிக்கலாம்? nxன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம்னா ஆக்சுவலாக என்னென்னா 2 நம்பருக்கும் காமனாக உள்ளதை ஒரு டைம் எழுதணும். அதுக்கப்புறம் காமனாக இல்லாததை சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதுக்கு பேர் தான் எல்சிஎம்னு பேர். அப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? mnxன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் nxை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ mb தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்படி இல்லாட்டி இப்போ இது வேறு விதமாகவும் சொல்லலாம். எம்மையும் எக்ஸையும் ஜாயின் பண்ணால் அது ஏன்னு மாறிடும். அப்போ ஏன்னு கூட இதோட ஆன்சரை நம்ம சொல்லலாம். ஆனால் ஆப்ஷனில் NA இல்லை, MB தான் இருக்குது. ஸோ MB தான் நமக்கு ஆன்சர்.